சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாத தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வெளியிட போகின்றன. அதற்காக தற்போது தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பதற்கு குழுக்களை அமைத்து வருகின்றன. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை யார் கட்சிக்கு வந்தாலும் நிறுத்தப்படாது. அதேபோல் 1000 ரூபாயானது என்றும் வழங்கப்படும். இந்த உரிமை தொகை ரூபாய் 1500 அல்லது 2000 ரூபாய் ஆக உயர்த்தப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் கட்சிகளை பொறுத்தவரை என்னென்ன வாக்குறுதிகள் வாக்காளர்களை சாதகமாக இருக்கும், நமக்கு உடனே வாக்களிக்க விரும்புவார்கள் என்பதை கவனமாக பார்க்கின்றன. இப்போது எல்லாம் நிபுணர் குழுவை வைத்து தொகுதி வாரியாக ஆய்வு செய்து பிரச்சனைகளை பட்டியலிட்டு அதற்கு தகுந்தது போல்தான் வாக்குறுதிகளை அளிக்கப்படுகிறது. அண்மை காலத்தில் இலவச வாக்குறுதிகள் பல ஏற்கனவே ஆண்ட அதிமுக மற்றும் தற்போது ஆண்டு வரும் திமுகவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் குடும்பத்திற்கு ஒரு வீடு, மோட்டார் சைக்கிள் என்பது உள்ளிட்ட 12 வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலைவாழ் மீனவ மக்களுக்கு வீடுகள் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டசபை தேர்தலின் போது அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000ஆனது உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று வாக்குறுதி தந்தது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் தகுதியான பெண்களுக்கு மட்டும் ரூபாய் 1000ஆனது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி 1,13,75,492 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அளித்தது. அதே சமயம் இந்த பட்டியலில் விடுபட்ட நிறைய பெண்களுக்கு தங்களுக்கும் கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றத்தை அளித்தது. ஆகையால் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தமிழக அரசு விடுபட்ட பெண்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கும் வகையில் விதிகளை தளர்த்தியது. அதன்படி 2ஆம் கட்டமாக கடந்த 12ஆம் தேதி முதல் மேலும் 16,94,339 பேருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 1,30,69,831 பேர் மாதம் 1000 ரூபாயானது பெறுகின்றன. இந்த சூழலில்தான் வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது ரூபாய் 1000 வழங்குவது தொடக்கம் மட்டும்தான், இந்த தொகை நிச்சயம் உயரும் என்று கூறியுள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுக பெண்களுக்கு ரூபாய் 1500 உரிமை தொகை அறிவித்து இருந்தது. எனவே இந்த முறையும் எல்லா கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளிலும் இந்த உரிமை தொகை ரூபாய் 1000க்கு மேலான ஒரு தொகையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே யார் கட்சிக்கு வந்தாலும் ரூபாய் 1500 முதல் 2000 வரை மகளிர் உரிமை தொகை நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் அதனை ஈடுகட்ட சொத்து உரிமை உயர்த்துவது, பானங்களின் விலையை உயர்த்துவது, பத்திரப்பதிவில் உயர்த்துவது உள்ளிட்ட அரசு
பல்வேறு வழிகளை கையாளவும் வாய்ப்பு உள்ளது. தேர்தல் முடிந்து யார் கட்சிக்கு வந்தாலும் போக்குவரத்து, மின்சாரம், சொத்து வரி மற்றும் மது பானங்களின் விலை ஆகியவற்றில் கை வைக்க அதிக வாய்ப்பும் உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பான் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 1000 அபராதம். எஸ்எம்எஸ் மூலம் இதை மட்டும் பண்ணுங்க. டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. அதாவது ஆதார் மற்றும் பான் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது. அரசு திட்டங்கள் முதல் பண பரிமாற்றம் வரை அனைத்து சேவைகளுக்கும் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு பிரதான ஆவணமாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பது கட்டாயம் என வருமான வரித்துறை கூறியுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆதார் பான் கார்டை இணைக்க வேண்டும் என வருமான வரித்துறை கூறியுள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பான் கார்டை ஆதாருடன் இணைக்கப்படாவிட்டால் ஜனவரி 1, 2026 முதல் பான் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பல நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பான் கார்டு எண்ணை பயன்படுத்தி வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது. வருமானம் உங்களது வங்கி கணக்கில் கிரெடிட் செய்யப்படாது. பான் கார்டு செயலிழந்தால் வருமான வரி தொடர்பான எந்த பணிகளையும் செய்ய முடியாது. ஐடிஆர் பணத்தை பெறுவதில் சிக்கல் ஏற்படும். டிடிஎஸ், டிசிஎஸ் விகிதங்களில் அதிகமான வசூலிக்கப்படும். வங்கி கணக்கு திறப்பதில் சிரமம் ஏற்படும். டெபிட் கிரெடிட் கார்டு பெறுவதிலும் சிக்கல் ஏற்படலாம். ஒரு நாளைக்கு ரூபாய் 50,000க்கு மேல் டெபாசிட் செய்ய முடியாது. ஒரு நிதியாண்டில் ரூபாய் 2.50 லட்சத்திற்கும் மேல் டெபாசிட் செய்ய இயலாது. மேலும் எந்த வங்கிகளும் ரூபாய் 10,000க்கு மேல் பரிவர்த்தனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆதார் பான் கார்டை இணைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக எஸ்எம்எஸ் மூலம் ஈஸியாக ஆதார் பான் கார்டை எப்படி இணைக்கலாம் என்று இங்கே பார்ப்போம். யுஐடி பான் என்பதை 567678 அல்லது 56161 என்ற எண்ணுக்கு அனுப்புவதன் மூலம் எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்கள் பான் கார்டை ஆதாருடன் இணைக்க முடியும். பின்னர் உங்கள் 12 இலக்கு ஆதார் எண்ணையும் 10 இலக்கு பான் கார்டு எண்ணையும் அனுப்ப வேண்டும். சிறிது நேரத்திற்கு பிறகு உங்கள் பான் ஆதாருடன் இணைக்கப்பட்டதாக இல்லையா என்பது குறித்து குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இதனை ஆதாரில் உள்ள மொபைல் எண் மூலம் செய்ய வேண்டும். அப்போதுதான் பான் கார்டை ஆதாருடன் எஸ்எம்எஸ் மூலம் இணைக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். முதலில் incometax.government.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு முகப்பு பக்கத்தில் லிங்க் ஆதார் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் பான் மற்றும் ஆதார் நம்பரை உள்ளிட வேண்டும். பின்னர் உங்கள் மொபைல் நம்பரையும் உள்ளிட வேண்டும். அதற்கு பிறகு ஆதாரில் உள்ள மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும். அந்த ஓடிபி எண்ணை உள்ளிட்டு இணைக்க வேண்டும். நீங்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகுதான் ஆதார் இணைத்தால் ரூபாய் 1000 செலுத்த வேண்டியிருக்கும். இந்த கட்டணத்தை யூபிஐ அல்லது டெபிட் கிரெடிட் கார்டு மூலம் செலுத்திய பிறகு வேலிடிட்டி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்கள் பான் ஆதார் இணைக்கப்பட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.